Good morning students. Today we will see laws of motion continuation part 4 video. Already we seen Newton's first law and second law of motion. Today we see Newton's third law of motion. Important topic. Listen. Newton's third law states that for every action there is an equal and opposite reaction. They always act on two different bodies. ஸோ அதாவது நியூட்டன்ஸ் தேர்ட் லா படி என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு ஃபோர்ஸுக்கும் சரியா ஒவ்வொரு ஃபோர்ஸுக்கும் அதுக்கு ஈக்குவலான ஆப்போசிட் ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா and they always act on two different bodies. ஸோ அந்த ஃபோர்ஸ் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் எப்பையும் வேறு ஆப்ஜெக்ட் மேலே செயல்படக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் ஒவ்வொரு ஃபோர்ஸுக்கும் அதுக்கு ஈக்குவலான ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தே ஆல்வேஸ் ஆக்ட் ஆன் two different bodies. If a body A applies a force Fa on a body B, then the body B reacts with the force Fb on the body A, which is equal to Fa in magnitude but opposite in direction. Fb equal to minus Fa. So அதாவது ஏங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் பிங்கிற ஆப்ஜெக்ட் மேலே Fa அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸை செலுத்துதுன்னு வச்சுக்கலாம் ஓகேவா அப்போ பிங்கிற ஒரு ஃபோர்ஸ் என்ன பண்ணும் அந்த ஏ மேலே தன்னோட ஃபோர்ஸை கொடுக்கும் ஓகேவா ஸோ இதனோட மேக்னிடியூட் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இப்போ நீ நின்றுட்டுருக்க சரியா ஸோ உன்னை ஒருத்தன் தள்ளுறான் அப்போ நீ என்ன பண்ணுவ அவன் கீழே விழாமல் இருக்கிறதுக்கு அவனை எதிர்த்து ஒரு ஃபோர்ஸை நீ கொடுப்ப ஓகேவா அப்போ அவன் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸு Faன்னு வச்சுக்கலாம் சரியா நீ கீழே விழாமல் இருக்கிறதுக்கு நீ அவனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் என்ன பண்ணுற ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குற இல்லையா அதை Fbன்னு வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ இது ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் செயல்படுது சரியா Fa ஒரு ஈஸ்ட் சைட்லேருந்து வருது அப்படின்னா Fb வெஸ்ட் சைட்லேருந்து வருதுன்னு வச்சுக்கலாம் ஸோ அப்போ Fa ஈக்குவல் டு மைனஸ் Fb அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேவா அதுதான் சொல்கிறாங்க இஃப் எ பாடி A அப்ளைஸ் எ ஃபோர்ஸ் Fa ஆன் எ பாடி B தென் த பாடி B ரியாக்ட்ஸ் வித் த ஃபோர்ஸ் Fb ஆன் த பாடி A which is equal to Fa in magnitude but opposite in direction. So Fb equal to minus Fa. Next examples for Newton's third law. First one. When birds fly, they push their air downwards with their wings action and the air pushes the bird upwards, that is reaction. ஸோ இப்போ பேர்ட்ஸ் பறக்குது இல்லையா அது தன்னோட விங்ஸை என்ன பண்ணுது புஷ் பண்ணி கீழே தள்ளுது டவுன்வர்ட்ஸில் தள்ளுது சரியா ஸோ அதை நம்ம ஆக்ஷன் அதாவது அது கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸை நம்ம ஆக்ஷன்னு சொல்கிறோம் அந்த ஏர் புஷஸ் த பேர்ட் அப்வர்ட்ஸ் இந்த ஏர் என்ன பண்ணுது அது கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸுக்கு ஈக்குவலான ஒரு ஃபோர்ஸை ஃபார்ம் பண்ணி அந்த பேர்டை அப்வர்ட் டைரக்ஷனில் மேல் நோக்கி பறக்க செய்து இல்லையா அது ரியாக்ஷன் ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் நியூட்டன்ஸ் தேர்ட் லா See next example. When a person swims, he pushes the water using the hands backwards, that is action, and the water pushes the swimmer in the forward direction, that is reaction. So swimmer இருக்கிறாங்க இல்லையா ஸோ நீச்சல் அடிக்கிறவங்க ஸோ அவங்க ஸ்விம் பண்ணும் பொழுது வாட்டரை என்ன பண்ணுவாங்க தன்னோட ஹேண்ட்ஸ்னால் பேக்வர்ட் டைரக்ஷனில் பின்னாடி தள்ளுவாங்க ஸோ அப்படி தள்ளுறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் அந்த இடத்துல கொடுக்குறாங்க அது ஆக்ஷன் அண்ட் வாட்டர் புஷஸ் த ஸ்விம்மர் இன் த ஃபார்வர்ட் டைரக்ஷன் ஸோ இப்போ வாட்டர் என்ன பண்ணுது ஒரு ஃபார்வர்ட் டைரக்ஷனில் ஒரு புஷஸை கொடுக்குது சரியா ஸோ அப்போ அது ஒரு ஃபோர்ஸை கொடுக்குது தட் இஸ் ரியாக்ஷன் Next, another example, when you fire a bullet, the gun recoils backward and the bullet is moving forward, that is action, and the gun equalizes this forward action by moving backward, that is reaction. ஸோ துப்பாக்கி சுடுறாங்க இல்லையா துப்பாக்கி சுடும் பொழுது அதில் இருக்கக்கூடிய குண்டு என்னவாகும் ஒரு ஃபோர்ஸோட ஃபார்வர்ட் டைரக்ஷனில் முன்னோக்கி போகிறதுக்கு அதுக்கு ஈக்குவலான ஆப்போசிட் ஃபோர்ஸ் என்னவாகும் குண்டு வெடித்ததுக்கப்புறம் அந்த துப்பாக்கியிலேருந்து பின்னோக்கி பேக்வர்ட் டைரக்ஷனில் வரும் சரியா ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நியூட்டன்ஸ் தேர்ட் லா எக்ஸாம்பிள் ஸோ ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் ஸோ ஒரு ஃபோர்ஸுக்கு ஈக்குவலான அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறது தான் நியூட்டன்ஸ் தேர்ட் லா நெக்ஸ்ட் we will see principle of conservation of linear momentum.
there is no change in the linear momentum of a system of bodies as long as no net external force acts on them. ஸோ அதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஏதாவது ஒன்று தாக்காத வரைக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் அல்லது ஒரு சிஸ்டம் ஸோ இது மேலே செயல்படக்கூடிய அந்த லீனியர் மொமெண்டம் வந்து என்னவாகாது, மாறாது. சரியா? ஸோ மாறாமல் ஒரே மாதிரியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து என்ன, கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். there is no change in the linear momentum of a system of bodies as long as no net external force acts on them. See, let us prove that law of conservation of linear momentum with the following illustrations. See, ஒரு சின்ன ப்ரூஃப் இருக்குது நமக்கு. ஸோ இந்த லீனியர் மொமெண்டம்கான ப்ரூஃப் தான் இப்போ பார்க்க போகிறோம். now let two bodies A and B having masses m1 and m2. ஸோ ரெண்டு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம், ஒன்று A and another one B. ஸோ இந்த ஆப்ஜெக்டோட மாஸை வந்து m1 எடுத்துக்கலாம் அண்ட் பியோட மாஸ் வந்து m2. மூவ் வித் த இனிஷியல் வெலாசிட்டி u1 and u2 in a straight line. ஸோ இது ஒரு ஸ்ட்ரைட் லைனில் மூவ் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த ஏங்கிற ஆப்ஜெக்டோட இனிஷியல் வெலாசிட்டி u1 அண்ட் பிங்கிற ஆப்ஜெக்டோட இனிஷியல் வெலாசிட்டி u2. okay, let the velocity of the first body be higher than that of the second body. so in the first one and second one, அதாவது ஏங்கிற ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி அண்ட் பிங்கிற ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி ரெண்டையும் கம்பேர் பண்ணோம்னா பியை விட ஏவோட வெலாசிட்டி அதிகமாக இருக்குது. அப்போ u1 greater than u2. during an interval of time t second they tend to have a collision. ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வலில் இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் என்னவாகுது, மூவிங்கில் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஜெக்ட் ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வலில் கொலிஷன் ஆகுது, அதாவது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று மோதுது. சரியா? ஸோ ஆஃப்டர் த இம்பேக்ட் both of them move along the same straight line with a velocity v1 and v2 respectively. கொலிஷன் நடந்த பிறகு எகைன் தனித்தனியாக என்னவாகுது, இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டுருக்கு. இப்போ இதனோட வெலாசிட்டி v1 அண்ட் பிங்கிற ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி v2. so already we know that according to Newton's second law, formula என்ன, F equal to m into v minus u by t. so force on body B due to A. அப்போ பிங்கிற ஆப்ஜெக்ட் மேலே செயல்படக்கூடிய, அதாவது பிங்கிற ஆப்ஜெக்ட் மேலே ஏங்கிற ஆப்ஜெக்ட் செயல்படுத்தக்கூடிய ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா FA equal to m2 into v2 minus u2 by t. force on body A due to B. இப்போ A மேலே இந்த பிங்கிற ஆப்ஜெக்ட் செயல்படுத்தக்கூடிய ஃபோர்ஸ் பார்த்தோன்னா FB equal to m1 into v1 minus u1 by t. so by Newton's third law of force, by Newton's third law of motion, action force equal to reaction force. so அப்போ Newton's third law படி நம்மளோட ஃபார்முலா என்ன, FB equal to minus FA. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், FB ஆல்ரெடி என்ன, m2 into v2 minus u2 by t. ஸோ அதை நம்ம இங்கே FBயோட வேல்யூ வந்து பாரு m1 into v1 minus u1 by t. ஸோ இந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம், மைனஸ் FAவோட வேல்யூ m2 into v2 minus u2 by t. சரியா? ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி இப்போ நம்ம போடலாம். see, m1 இந்த மாஸ் வேல்யூவை இது உள்ளே வந்து நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். m1 v1 மைனஸ் m1 u1 டிவைடட் பை t ஈக்குவல் டு, மைனஸ் காமனாகவே இருக்கட்டும், m2 v2 மைனஸ் m2 u2 பை t. ஓகேவா? ஸோ இந்த டீயும் என்னவாயிடும், கேன்சல் ஆகிடும். சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், m1 v1 மைனஸ் m1 u1 ஈக்குவல் டு மைனஸ் இன்ட்டு m2 v2 மைனஸ் m2 u2. ஸோ நம்மளுக்கு இந்த ஃபார்முலா கிடச்சிருமா, இந்த டீயும் என்னவாயிடும், கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ m1 v1 மைனஸ் m1 u1 ஈக்குவல் டு, இந்த மைனஸை வந்து நம்ம என்ன பண்ணோம், உள்ளே மல்டிப்ளை பண்ணோன்னா மைனஸ் m2 v2 ப்ளஸ் m2 u2 மைனஸ் m2 v2 ப்ளஸ் m2 u2. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மைனஸை இந்த பக்கம் கொண்டு வந்தோன்னா என்னவாயிடும், ப்ளஸ் ஆகிடும். அப்போ இங்கே பாருங்கள், m1 v1 இந்த
மைனஸ் m1 u1 இந்தாண்ட கொண்டு போயிடலாம், இந்த மைனஸ் m2 v2 இந்தாண்ட கொண்டு வந்துடலாம். அப்போ இது இந்தாண்ட வரும்பொழுது என்னவாயிடும், ப்ளஸ் m2 v2 ஈக்குவல் டு இது வந்து இந்தாண்ட போகும்போது என்னவாகும், ப்ளஸ் m1 u1 ப்ளஸ் m2 u2. இதை நம்ம நீட்டாக எழுதிக்கலாம். m1 v1 ப்ளஸ் m2 v2 ஈக்குவல் டு m1 u1 plus m2 u2. ஸோ நம்மளோட லீனியர் மொமெண்டமுக்கான ஃபார்முலா இதுதான். ஒன்ஸ் அகைன் நான் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ ரெண்டு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம், ஏங்கிற ஆப்ஜெக்ட் பிங்கிற ஆப்ஜெக்ட். இதனோட இனிஷியல் வெலாசிட்டி u1, இதனோட இனிஷியல் வெலாசிட்டி u2. ஆப்ஜெக்ட் ஏ அண்ட் பி ரெண்டையும் கம்பேர் பண்ணும்பொழுது ஆப்ஜெக்ட் ஏவோட வெலாசிட்டி அதிகமாக இருக்குது. u1 greater than u2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வலில் இது ரெண்டு என்னவாகுது, கொலிஷன் ஆகுது. ஸோ ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று மோதுதுங்கும் போது அங்கே என்ன கிடைக்கும், ஃபோர்ஸ் இருக்கும். சரியா? அப்போ இது இதனோட ஃபோர்ஸை FAன்னு எடுத்துக்கலாம், இதனோட ஃபோர்ஸை FBன்னு எடுத்துக்கலாம். சரியா? இப்போ மோதலுக்கு அப்புறமேட்டு மறுபடியும் எகைன் இது ரெண்டும் நார்மலாக மூவ் ஆகும். அப்போ இதனோட வெலாசிட்டி v1 அண்ட் பிங்கிற ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி v2. இப்போ ஆல்ரெடி we know that according to Newton second law படி நம்மளுக்கு என்ன ஃபார்முலா, F equal to m into v minus u by t. இப்போ ஃபோர்ஸ் ஆன் பாடி B due to A என்ன, FA equal to m2 into v2 minus u2 by t. Force on body A due to B என்ன, FB equal to m1 into v1 minus u1 by t. இப்போ நியூட்டன்ஸ் தேர்ட் லா படி பார்த்தோம்னா FB equal to minus FA. இந்த FA வேல்யூ இந்த FB வேல்யூவை நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ FBக்கான வேல்யூ m1 into v1 minus u1 by t அண்ட் FAக்கான வேல்யூ பாரு மைனஸ், இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கிறோம், m2 into v2 minus u2 by t. ஸோ இந்த டீயும் என்னவாயிடும், கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ மைனஸ் இந்த இடத்துல இருக்கக்கூடிய மைனஸை நம்ம உள்ளே கொண்டு வந்தோன்னா நம்மளுக்கு என்ன ஃபார்முலா கிடைக்கும், இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ எல்லாம் இந்த மைனஸில் இருக்கக்கூடியதை இந்தாண்ட கொண்டு வந்தால் ப்ளஸ் ஆகிடும், ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்தால் ப்ளஸ் ஆகிடும். இந்த மைனஸில் இருக்கக்கூடியதை ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு போனால் இது ப்ளஸ் ஆகிடும். ஸோ இதுபடி நம்மளுக்கு ஃபார்முலா என்ன, m1 v1 ப்ளஸ் m2 v2 ஈக்குவல் டு m1 u1 ப்ளஸ் m2 u2. The above equation conforms in the absence of external force. The algebraic sum of the momentum after collision is numerically equal to the sum of the momentum before collision. ஸோ அதாவது இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லாத இருக்கும்போது, அதாவது கொலிஷனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மொமெண்டமும் கொலிஷனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மொமெண்டமும் ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் ப்ரூஃப் பண்ணுறோம். Next we will see important topic, rocket propulsion. Propulsion of rockets is based on the law of conservation of linear momentum as well as Newton's third law of motion. So rocket propulsion, அதாவது ராக்கெட் ஏவுதல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் ரெண்டு லா யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் அண்ட் செகண்ட் ஒன் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். இந்த ரெண்டு லாவை பேஸ் பண்ணி தான் இந்த ராக்கெட் ப்ரொபல்ஷன் நடக்குது. Rockets are filled with a fuel, either liquid or solid, in the propellant tank. When the rocket is fired, this fuel is burnt and a hot gas is ejected with a high speed from the nozzle of the rocket, producing a huge momentum. To balance this momentum, an equal and opposite reaction force is produced in the combustion chamber, which makes the rocket project forward. ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ராக்கெட்டில் அதனோட ப்ரொப்பலண்ட் டேங்க், சரியா, இதில் வந்து எய்தர் சாலிட் ஆர் லிக்விட், ஏதாவது ஒரு லிக்விடாக இருக்கலாம் அல்லது சாலிடாக இருக்கலாம், அந்த ஃபியூயலை ஃபில் பண்ணுறாங்க. இது வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த ஃபியூயலை ஃபயர் பண்ணும் பொழுது, அதாவது எரிய வைக்கும் பொழுது அதனோட பேக் சைடில் நம்ம பார்த்துருக்கோம் நிறைய நெருப்பு மாதிரி கீழே வரும் இல்லையா. ஸோ அதிக வெலாசிட்டியில் அது என்னவாகுது, வெளியே வருது. ஸோ அந்த டைமில் அதுக்கு அதிகமான மொமெண்டம் அந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது. இந்த மொமெண்டத்தை ஈக்குவல் பண்ணுறதுக்கு அதுக்கு ஈக்குவலான ஆப்போசிட் மொமெண்டம் என்னவாகும், ஃபார்ம் ஆகும். நியூட்டன்ஸ் தேர்ட் லா படி என்ன, எவ்ரி ஆக்ஷன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஸோ இந்த மொமெண்டம் அதிகமாகும் பொழுது அதுக்கு ஈக்குவலான ஆப்போசிட் மொமெண்டம் அதில் ஃபார்ம் ஆகி ராக்கெட் என்னவாகும், அதிக ஸ்பீடோட ஃபார்வர்ட் டைரக்ஷனில் மேலே போகுது.
While in motion, the mass of the rocket gradually decreases until the fuel is completely burnt out. ராக்கெட் ஹைட்டில் போக போக அதில் இருக்கக்கூடிய ஃபியூயல் என்னவாகும், பேர்ன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது முழுசும் பேர்ன் ஆகிற வரைக்கும் பேர்ன் ஆகும் பொழுது அதனோட மாஸ் வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகும். Since there is no net external force acting on it, the linear momentum of the system is conserved. The mass of the rocket decreases with the altitude, which result in the gradual increase in velocity of the rocket. ஸோ நம்மளோட கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் ரூல் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுபடி மாஸ் குறைய குறைய அதனோட வெலாசிட்டி என்னவாகுது, அதிகமாகுது. And then at one stage, it reaches a velocity which is sufficient to just escape from the gravitational pull of the earth. This velocity is called escape velocity. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஹைட்டில் போகும்போது அந்த ராக்கெட் என்னவாகும், நம்மளோட எர்த்தோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸை விட்டுட்டு தானாக மேலே போகிற மாதிரி ஆகிடும். சரியா? ஸோ அப்போ அதனோட வெலாசிட்டியோட வேல்யூ இருக்கிறதுலேயே ஹையஸ்ட், அதாவது உச்சத்தை அடையும். இந்த வேல்யூவை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், எஸ்கேப் ஸ்பீட் அப்படின்னு சொல்கிறோம்.